அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முதல் வீடியோவாக திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிற இந்த வீடியோ வெளியிட்டிருக்கோம். 7 ஜோதிடரிடம் போய் திருமண பொருத்தம் பார்த்தோம். 7 பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. இன்னைக்கு நீங்கள் பார்க்கையில் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, ஏன் இத்தனை 7 பேர்கிட்ட பார்க்கையில் எத்தனை ஜோசியரும் அன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு போய் பார்க்கையில் அனைத்து ஜோதிடர்களும் இரு ஜாதகமும் பொருந்தாத ஜாதகம் என்று சொல்கிறார்களே, அது எப்படி அன்னைக்கு சரியா இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் சரியா இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்துச்சு. அவர்களுக்கு சிறந்த பதில் சொல்லி இது போன்று 10 பொருத்தம் என்கின்ற அந்த நட்சத்திர பொருத்தத்தை 100 ஜோதிடரிடம் போய் பார்த்தாலும் அதே 10க்கு 6, 7, 8ன்னு வரத்தான் செய்யும். அதனால இந்த 10 பொருத்தம்ங்கிற அந்த பொருத்த விதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு திருமணத்தை முடிவு செய்வது மிகப்பெரிய தவறு. ஜோதிடத்தில் 10 பொருத்தத்தை மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அது எத்தனை ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தாலும் உங்களுடைய பணமும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. அதனால அந்த 10 பொருத்தம் பார்க்குறத மட்டும் தவிர்த்துட்டு 10 பொருத்தம் மட்டும் பார்க்க வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை எந்த அடிப்படையில் அமையும், எந்த மாதிரி திருமணம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை ஓரளவிற்கு சந்தோஷமாக இருக்கும். மூல நட்சத்திரமாகவே இருந்தாலும் கூட, பூராடமாக இருந்தாலும் கூட, நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து, சிறப்பாக ஆய்வு செய்து திருமணம் செய்யும் பொழுது அந்த இடத்துல 80% ஃபெயிலியர் ஆகாது. இது போன்று 7 பேர்கிட்ட பொருத்தம் பார்த்த ஒருவர் சொன்ன வார்த்தை, 7 பேர்கிட்ட போய் திருமணம் பொருத்தம் பார்த்தேன், நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, நீங்க மட்டும் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களே, வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்த பொழுது, அதாவது முதல்ல 10 பொருத்தத்தை பார்த்துட்டு போங்கம்மா பொருத்தம் இருக்குன்னு சொல்லி அனுப்புறது, 10 இருக்கு 8 இருக்குன்னு சொல்லி அனுப்பி விடுறது. 6 மாதம் கழிச்சு வந்து அதே ஜாதகத்தை கொடுத்தா 2 பேருக்கும் பொருத்தமே இல்லை, எந்த ஜோசியர் இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதே ஜோதிடர்கள் கேட்கும் நிலை இன்றும் நீடிக்கிறது. அப்படிங்கிறதுனால 10 பொருத்தத்தை பார்க்குறத மட்டும் வச்சுட்டு கல்யாணம் பண்ணாமல் 10 பொருத்தத்துக்கு அடுத்த நிலையாக 2 பேருடைய ஜாதகத்திலும் 7ஆம் அதிபதியும் குடும்பாதிபதியும் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் முடிவு செய்யும் பொழுது இந்த ஜோதிட விதிகள் அழகா சொல்லியிருக்கு. ஜோதிடத்தில் இல்லாததே இல்லை, ஜோதிடம் அழகா சொல்லியிருக்கு. 2ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் அவருக்கு திருமண அமைப்புகள் வேறு விதமாக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடம் அழகாவே சொல்லியிருக்கு. ஆனால் ஜோதிடர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் 10 பொருத்தத்தை மட்டும் வச்சுட்டு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பொருத்தம் பார்த்து 7 ஜோசியர்கிட்ட போனேன், 7 ஜோசியர் அப்படி சொல்கிறாங்க, இப்போ போய் கேட்டால் உனக்கு யாருமா அந்த பையனை கட்டி வச்சது, ஜாதகமே தப்பு, 2 ஜாதகமே சரியாவல்ல, 2ம் பொருந்தாத ஜாதகம், இது 2 ஜாதகமும் பொருந்தாதது, இதை எப்படி நீங்கள் சேர்த்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டதுக்கு ஒரு சில ஜோசியர்கள் இது போன்ற நிலையை கேட்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆகவே 10 பொருத்தத்தை நீங்கள் சாஃப்ட்வேர்லேயே போட்டு பார்த்துக்குங்க, ஜோதிடர்கிட்ட போகாதீங்க. 10 பொருத்தத்தை ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்ய முடிகின்ற ஜோதிடத்தை மட்டும் போய் நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முன்கூட்டியே அறிவிக்கப்படும்.
உங்களுடைய வாழ்க்கை அமைப்பை முன்னாடியே சொல்ல முடியும். திருமணத்துக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லி அதன் பின்பு கல்யாணம் செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அது நல்ல முறையும் கூட. அந்த காலத்தில் சொன்ன பெயர் ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கும் சொல்கிறாங்க பெயர் ராசிக்கு பொருத்தம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் வர்ற நிலையில் ஜாதகமே இல்லாத ஒருவருக்கு பெயர் ராசி மூலம் பார்த்துட்டா பரவாயில்ல. இப்போ ஜாதகம் எல்லார்ட்டையும் இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. ஜோதிடர்கள் ஏன் அதை சொல்ல வேண்டியது தானே. பார்த்து உங்களை நான் தப்புன்னு சொல்லலை. 10 பொருத்தம் பார்த்துட்டு 7 பேர்கிட்ட 10 பொருத்தம் பார்த்த ஒருவருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஜாதகமே பொருந்தலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஜோதிடம் கேள்விக்குறியாகுது இல்லையா. ஜோதிடமே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல ஏற்படுது. அதனால ஜோதிடத்தை தெளிவாக ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து நல்ல ஜோதிடரை தேர்வு செய்வது சிரமம். உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு ஜோசியரை தேர்ந்தெடுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.